கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் கண்கள் கண்ட தேவர்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கண்கள் உம்மை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம். நீரும் பரலோகத்திலிருந்து உம்முடைய கண்களால் எங்களையே பார்த்து கொண்டிருக்கிறீர். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று நீர் எங்களை பார்க்கிறீர். இது மாறாத உம்முடைய நித்திய நோக்கத்தையும் உம்முடைய அன்பையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் எங்கள் கண்களாலே உம்மை பார்க்கிறதற்கு பதிலாக எதையெல்லாம் பார்த்தோமோ அதையெல்லாம் எங்களை விட்டு நீக்கினீர். அதையெல்லாம் அழித்து போடுகிறீர், அழித்தும் போடப்போகிறீர். எனவே இப்பொழுதாவது நாங்கள் எங்கள் கண்கள் கண்ட தேவர்களை எல்லாம் விட்டுவிட்டு கண் கண்ட தெய்வமாகிய உம்மை மாத்திரமே பின்பற்றி நடக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாரும். உம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கண்கள் கண்ட தேவர்கள் என்று இந்த செய்தி பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வானத்திலும் பூமியிலும் சகலத்தையும் படைத்தவர் தேவனாகிய கர்த்தர். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய வல்லமையை கண்டார்கள். அவருடைய ஓங்கிய புயத்தை கண்டார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் விடுவித்ததையும் அற்புத அடையாளங்களை செய்ததையும் அவர்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து எத்தனையோ விதமான யுத்தங்களை முன்னின்று நடத்தி ஜெயத்தை கொடுத்ததையும் அவர்கள் கண்கள் கண்ட போதிலும் 400 வருடங்கள் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது அந்த எகிப்தியர்கள் வணங்கி வந்ததான அந்த தேவர்களை இவர்கள் தங்கள் கண்களாலே நோக்கி பார்த்தார்கள். தன்னை மாத்திரமே பார்க்க வேண்டும், தன்னை மாத்திரமே நேசிக்க வேண்டும், தன்னை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்த தேவன் அவரை புறக்கணித்துவிட்டு அவரை பார்க்காமல் இவர்கள் மற்ற தேவர்களை தங்கள் கண்களாலே பார்த்ததுனால தன்னை பார்க்காமல் மற்ற எதையெல்லாம் பார்த்தார்களோ அதையெல்லாம் தேவன் அருவருத்து வெறுத்து அதை அழித்து நிர்மூலமாக்கி போடுகிறார். அன்று முதல் இன்று வரைக்கும் அப்படி செய்து கொண்டிருக்கிற தேவன் கடைசியிலே மகா சங்கார நாளாகிய கர்த்தருடைய நாளிலே அப்படியே செய்யப் போகிறார். இதைத்தான் இந்த செய்தியிலே நாம் தியானிக்கப் போகிறோம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வசனம், தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரகத்தை அவர்கள் மேலே ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் கண்களாலே நோக்கின அருவருப்புகள் என்று சொன்னால் எகிப்திலே இருந்த நரகலான விக்கிரகங்கள், அதைத்தான் அருவருப்புகள் என்று சொல்கிறார்.
எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் கூட தேவாலயத்திலே காணப்பட்ட அருவருப்புகள் என்று இந்த விக்கிரகங்களை தான் சொல்லியிருக்கிறார். ஏன் இதை அருவருப்பு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவாதி தேவனாகிய இவராலே படைக்கப்பட்ட இந்த பொருட்களை இந்த ஜனங்கள் பார்த்து தேவனை தள்ளிவிட்டு இவைகளை தங்களுக்கு தேவர்கள் என்று சொல்லி வணங்கும் பொழுது தேவனுடைய மனம் எப்படி வேதனைப்படும். அதனால தான் அதை அவர் அருவருப்புகள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தபடியாக உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழ் எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல ஜனங்களுக்காகவும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், வானம், பூமி, சமுத்திரம், இப்படி எல்லாவற்றையுமே தேவன் படைத்தார். இவையெல்லாம் சர்வசேனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சர்வசேனையை தேவன் எப்படி படைத்தார் என்றால், தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலே படைத்தார் என்று சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை இருக்கிற வசனங்களிலே இதை பற்றிய செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவையெல்லாம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவைகள். சிருஷ்டி கர்த்தரை விட்டுவிட்டு அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளை வணங்கும் பொழுது அவருக்கு அது எப்படி இருக்கும் என்பதை நம்மாலே நிதானிக்க முடிகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு தேவன் தேவாலயத்துக்குள்ளே சென்றார். இங்கே என்னை இங்கே இல்லாதபடிக்கு நான் நீங்கி போக முடியாக இந்த நரகலான விக்கிரகங்கள், இந்த விக்கிரகங்களுடைய சிலைகள், இதையெல்லாம் பார் என்று சொல்லி காண்பித்தார். அங்கே தம்பூசுக்காக எழுகிற ஸ்திரீகள் இருந்தார்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த நரகலான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். இதையெல்லாம் அவர் அருவருப்புகள், தேவாலயத்தின் அருவருப்புகள் என்று அதற்கு தேவன் என்ன சொன்னார் என்பதை பற்றியெல்லாம் நாம் அந்த எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. இப்படி இந்த கண்களாலே கண்ட இந்த தேவர்கள் என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாமே தேவனாலே நீதி செய்யப்பட்டு அவைகள் தண்டிக்கப்பட்டன, தண்டிக்கப்பட போகின்றன. இது கண்களின் இச்சை என்று சொல்கிறோம். கண்கள் இச்சித்தவைகள். நம்முடைய கண்கள், அது இந்த கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை எல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், இதையெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினாலே உண்டானவைகள் என்று யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். உலகமோ அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் இருப்பான். இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே தெய்வங்களாக வழிபட்ட பொழுது அதையெல்லாம் அவர் அழித்து போட முடிவு செய்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றை பற்றி பார்க்கும் பொழுது மற்ற எல்லா ஜனங்களை பற்றி நாம் தியானிக்கிறதை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் தேவன் மிகுந்த வைராக்கியமுடையவராக, வருத்தப்படுகிறவராக இருக்கிறார். காரணம், ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து
புறப்பட பண்ணினார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆரான் தன்னுடைய ஜென்ம பூமியாகிய ஊர் என்ற தேசத்தில் பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான் என்று ஆதியாகமம் 21-28 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊர் என்ற பட்டணத்திலே இருந்துதான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இது ஒரு கல்தேய பட்டணம். பாபிலோனில் இருக்கிறதான கல்தேயா என்ற இடத்துல இருக்கிறதான ஊர் என்ற பட்டணத்தில் இருந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இந்த கல்தேயர்கள் யார் என்று சொன்னால், தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ராஜா தன்னுடைய சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர் போன்றவர்களை அழைத்து வர சொன்னான் என்று பார்க்கிறோம். இந்த கல்தேயர்கள் சாஸ்திரங்கள், ஜோசியங்கள், சூனியங்கள், இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய அந்த ஒரு குடும்பத்திலே தான் இந்த ஆபிரகாம் பிறந்தான். ஆனால் இந்த ஆபிரகாம் இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து பிறந்தாலும் அவனுடைய மனதை தேவன் தெரிந்து கொண்டு அவன் மூலமாக ஒரு வம்சத்தை ஏற்படுத்தி தனக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொள்ளும்படியாக நியமித்திருந்தார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு அவனோட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், இபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவனுடைய சந்ததிக்கு கொடுக்கும்படியாக நீர் தெரிந்து கொண்டீரே என்று சொல்லப்பட்ட இந்த வசனங்களின் மூலமாக கானானியர் வசித்ததான அந்த 7 ஜாதிகளை துரத்தி அங்கே ஆபிரகாமையும் அவனுடைய வம்சமாகிய இஸ்ரவேல் வம்சத்தையும் கொண்டு வந்து அங்கே சேர்க்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். இந்த கானானியர் என்று அழைக்கக்கூடிய இந்த கானான் தேசம்தான் இப்பொழுது எருசலேம் என்று வழங்கப்படுகிறது. இங்கே இருக்கிற ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் என்று சொல்லும்பொழுது ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குடைய குமாரன் யாக்கோபு, இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று தேவனாலே அழைக்கப்பட்டார். அந்த இஸ்ரவேலுடைய வம்சம்தான் இஸ்ரவேலர்கள். இன்றைக்கு இவர்கள் இஸ்ரவேல் என்ற தேசத்தில் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். இந்த ஆபிரகாமை பற்றி பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமானார் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இந்த மெசபத்தோமியா என்பது, இந்த மெசபத்தோமியா நாடு, இதெல்லாம் இந்த மெசபத்தோமியா என்று அழைக்கப்பட்டதான அந்த இடங்கள் தான் இப்பொழுது ஆபிரகாம் வசித்து வந்த இடமாக சொல்லப்பட்ட அந்த இடம் இப்பொழுது தான் இது மேதியா, பெர்சியா என்று அழைக்கப்பட்டு அதற்கு பிறகு இப்பொழுது ஈரான், ஈராக் என்று அழைக்கப்படுகிற அதை சுற்றில இருக்கக்கூடிய அந்த தேசங்கள் எல்லாம் ஆபிரகாம் வாழ்ந்ததான அந்த பகுதியாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆபிரகாமுடைய வம்சத்தில் பிறந்ததான யாக்கோபு என்று அழைக்கப்பட்ட யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார். இந்த இஸ்ரவேல் தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய ஊரிலே அவன் போய் அவனோடு கூட இருந்து அவனுக்கு மாமனாருக்கு ஊழியம் செய்து அங்கே இருந்து அவன் திரளான ஆடு மாடுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு திரும்பவும் தன்னுடைய தகப்பனாகி ஈசாக்கை பார்க்கும்படியாக அங்கே குடியேறும்படியாக அவன் வருகிறான். அப்படி வருகின்ற பொழுது அவனுடைய மனைவியாகிய ராகேல்
அவளுடைய தகப்பனாகிய லாபானுடைய சொரூபங்களை திருடி கொண்டாள் என்று 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆதியாகம புத்தகத்தில் பார்க்கிறோம். இவள் தன்னுடைய சுரூபங்களை ஒட்டகத்தினுடைய சேணத்தின் கீழே வைத்து அதன் மீது உட்கார்ந்திருந்தால் லாபான் அவற்றை தேடிக்கொண்டு வரும்போது அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதெல்லாம் நாம் வேதத்திலே இந்த 31ஆம் அதிகாரம் 33, 34 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம். இதற்கு பிறகு என்ன நடந்தது? இவன் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு போகலாம். அங்கே எனக்கு ஆபத்து ஏற்பட்ட நாளிலே என்னை காத்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினார்கள். அப்படி உண்டாக்கும் பொழுது அங்கே இருந்த அந்நிய தெய்வங்கள், காதணிகள் எல்லாவற்றையும் யாக்கோபிடத்தில் கொடுத்து சுத்திகரித்து கொண்டார்கள். அதை அந்த ஒரு சீகேம் என்ற ஊர் அருகே இருந்த ஒரு கல்வாரி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இதனால் என்ன நடந்தது? இந்த சுத்திகரிப்பு செய்த பிறகு, இந்த சுத்திகரிப்பு என்று சொன்னால் அவர்கள் வசமாயிருந்த விக்கிரகங்கள், சொரூபங்கள், அவர்களுடைய காதணிகளை கூட கழட்டி கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்ட பிறகு தேவனாலே ஒரு பயங்கரம் உண்டானது. அப்பொழுது யாக்கோபின் குமாரரை அந்த ஊரை சுற்றில இருக்கிற ஜனங்கள் பட்டினத்தார் பின்பற்றாமல் போனார்கள், விட்டார்கள் என்று பார்க்கிறோம். இது தேவன் தான் சொன்னார். யாக்கோபின் சகோதரனாகிய ஏசா வந்து அங்கே பார்த்து அவன் கூட நான் வருகிறேன் என்று ஆட்களோடு வந்த பொழுது ஏசாவுக்கு யாக்கோபு செய்த துரோகத்தின் நிமித்தமாக அவன் பயந்து, இல்லை வேண்டாம், நான் வந்து விடுகிறேன், நீ போகலாம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான். அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், நீ சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், பலிபீடத்தை கட்டி எனக்கு பலியிடும்படியாக அந்த இடத்துல சேர வேண்டும் என்று சொல்லும் பொழுது தேவன் அந்த இடத்துல ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணி யாக்கோபையும் அவனுடைய குமாரரையும் அவனுடைய ஆடு மாடுகளையும் காத்து நடத்தினார். காரணம், அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. யுத்தத்துக்கு போனாலும் யார் யுத்தத்திலே வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் அங்கே இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு வருவார்கள். அதே போல் இங்கே தனியாய் வந்து கொண்டிருக்கிறதான ஒரு சின்ன குடும்பம் திரளான ஆடுகள் மாடுகள் எடுத்துக்கொண்டு வந்ததுனால அங்கே இருந்து குடியிருந்ததான ஜனங்கள் அதையெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போகும்படியாக வந்து விடுவார்கள். அதனால தேவன் அங்கே ஒரு அதிர்ச்சியை, பூமி அதிர்ச்சியை, நிலநடுக்கத்தை, பயங்கரத்தை உண்டு பண்ணினதுனால அது அவர்களை தொடாமல் இருந்தது. இதற்கு காரணம் அவர்களிடத்திலே இருந்ததான விக்கிரகங்களை எல்லாம் தங்களை விட்டு நீக்கி போட்டார்கள். அதற்கு பிறகு அங்கே தேவன் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் என்று ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது அங்கே என்ன நடந்தது? ராகேல் நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்த அவளுக்கு பிரசவம் ஏற்பட்டது. கடும் வேதனை உண்டான பொழுது அவள் அங்கே பெத்லகேம் என்ற இயேசு கிறிஸ்து பிறந்த ஊராகிய பெத்லகேம் என்ற எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலேயே அவள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாள். ஏனென்றால் அவள் தான் அந்த சொரூபங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தாள். ஒருவேளை அந்த சொரூபங்களை எல்லாம் அவள் எடுத்துக்கொண்டு வந்து அந்த அந்நிய தெய்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்ததுனால அவள் அந்த இடத்திலேயே அவள் மரித்து போயிருக்கலாம். ஏனென்றால் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதான அந்த பெத்லகேம் ஊருக்குள்ளே அவள் வருகின்ற வழியிலேயே மரித்து போனாள் என்று ஒரு சிலர் அப்படி வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக
எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் போனார்கள். எகிப்திலே 400 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு வருகிறதற்கு முன்னதாக எகிப்திலே தன்னுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்து அவர்களுக்கு உபத்திரவங்களை கொடுத்ததற்காக பார்வோனையும் பார்வோனுடைய ஜனங்களையும் எகிப்தையும் எகிப்தில் இருக்கிற தேவர்களையும் தேவன் நியாயம் தீர்த்தார். எகிப்தின் தேவர்கள் மேலே நீதி செலுத்தினார் என்று பார்க்கிறோம். ஏன் எகிப்தின் தேவர்கள் மேலே நீதி செலுத்தினார் என்று சொன்னால், எகிப்தின் தேவர்களை காட்டிலும் வல்லமையுள்ள தேவன் என்று தன்னை அவர் நிரூபிக்கும்படியாகவும், எகிப்தியர் வணங்கி வந்ததான அந்த தெய்வங்கள் அல்ல என்று நிரூபிக்கிறதற்காகவும், அந்த தெய்வங்களை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டு அல்லது அந்த தெய்வங்களை அங்கே இருந்ததினாலே வேறு வழியில்லாமல் வழிபட்டு கொண்டு வந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தெய்வங்கள் அல்ல என்றோ, தானே மெய்யான தேவன் என்றோ, தன்னை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்றோ, பூமியிலே நானே தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படியாகவும் இந்த தெய்வங்கள் என்று அவர்களால் வழங்கப்பட்டவர்களை எல்லாம் இவர் அழித்தார், நீதி செலுத்தினார். அந்த 10 வாதைகளை நாம் சுருக்கமாக பார்க்கும் பொழுது, நதியின் தண்ணீரை இரத்தமயமாக மாற்றினார். ஏனென்றால் இந்த எகிப்தின் நைல் நதி, சூரியன், பார்வோன் இந்த 3 பேரையும் தெய்வங்களாக வழிபட்டு வந்தார்கள். அதனாலே இந்த எகிப்தின் நைல் நதியை இரத்தமாக மாறினது. சூரியனை வணங்கி வந்தார்கள். இந்த நதியின் தண்ணீர் இரத்தமயமாக மாறியது. இப்படி இந்த தெய்வங்களை எல்லாம், அந்த தெய்வங்கள் என்று அழைக்கப்பட்டதான அந்த நைல் நதியையும், அந்த நைல் நதியை அந்த சூரியனுடைய கண்களுக்கு முன்னதாகவே அது இரத்தமயமாக மாறும்படியாக செய்தார். இந்த இடத்துல அவர் இந்த நதியின் தண்ணீரை இரத்தமயமாக மாற்றினதுனால அந்த நதி என்று அழைக்கப்பட்டதான அந்த தெய்வத்தை நியாயம் தீர்த்தார். யாருடைய கண்களுக்கு முன்னதாக? மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறதான சூரியனுடைய கண்களுக்கு முன்னதாக. அடுத்து 2வது வாதிலே தவளைகள் தேசத்தை மூடிக்கொண்டது. தவளைகள் உயிர்த்தெழுதலின் பெண் தெய்வமாக இவர்களாலே, எகிப்தியராலே வணங்கி பாரப்பட்டது. ஆனால் இந்த தவளைகள் எல்லாம் செத்துப்போய் உயிர்த்தெழுதலின் தெய்வமே உயிர்த்தெழ முடியவில்லை என்று சொல்லும்படியாக ஒரு நீதியை தேவன் செலுத்தினதாக யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரை இருக்கிற வசனங்களிலே பார்க்க முடிகிறது. அடுத்தது பேன்கள். இந்த பூமியின் புழுதி பேன்களாய் போகிறது. பேன்கள் எகிப்தியுடைய தாவரங்களை காக்கும் தெய்வமாக வணங்கப்பட்டு வந்தது. ஏனென்றால் அங்கே அடிக்கடி பனிப்புயல், புழுதி புயல் போன்றவைகள் தோன்றி தாவரங்களை மூடி அழித்துவிடும். அந்த புழுதியினை கட்டுப்படுத்தும் தெய்வம் என்று இந்த பேன்களை வணங்கி வந்தார்கள். ஆனால் அந்த பேன்களை புழுதியை இவர்கள் மோசேயும் ஆரோனும் புழுதியை அடிக்க அது அந்த புழுதி பேன்களாக மாறி மனிதர்கள், மிருகங்கள் எல்லாருடைய மேலும் அது வந்தது என்பதை இந்த யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை இருக்கிற வசனங்களில் பார்க்க முடிகிறது. அடுத்து 4வது வார்த்தை, வண்டுகள் வந்து தேசத்தை மூடிக்கொண்டன. இந்த எகிப்தியர்கள் வண்டுகளை பூச்சிகளின் தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள். பூச்சிகளிலே இருந்து எகிப்தியரை காக்கும் தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள். ஆனால் இந்த வண்டுகளே ஜனங்களுக்கு தொல்லை தரும்படியாக இந்த வீடுகள் முழுதும், தேசம் முழுவதும் வண்டுகளாலே நிரம்பியது. அப்படி ஒரு நீதி செலுத்தினார் என்று யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அடுத்து மிருக ஜீவன்கள் மேலே கொடிதான கொள்ளை நோய் உண்டானது. கால்நடைகளுக்கு உரிய தெய்வமாக ஹோபுஸ் என்ற காளை மாட்டையும் ஆதர் என்ற பசுவையும் வணங்கி வந்தார்கள். ஆனால் இந்த மிருக ஜீவன்கள் மேலே மகா கொடிதான கொள்ளை நோயை உண்டாக்கி
இந்த ஹேபுஸ் என்ற மிக முக்கியமான இவருடைய தெய்வத்தை இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு அவைகளெல்லாம் மாண்டு போகும்படியாக செய்தார். அடுத்து மனுஷர் மீதும் மிருக ஜீவன்கள் மீதும் எரிபந்தமான கொப்பளங்கள் உண்டாகும்படி செய்தார். ஏனென்றால் இந்த ஷேக்மேட் என்ற ஒரு தெய்வம் தவறு செய்பவர்கள் மேலே கொப்புளங்களை வரவழைக்கும் என்றும் மருத்துவம் ஞானம் தரும் தெய்வமாகவும் இவர்கள் நம்பி வந்தார்கள். சூளையின் சாம்பலை அள்ளி அதை வீசும் பொழுது இது தூசியாக மாறி எகிப்து தேசம் எங்கும் எரிபந்தமான கொப்பளங்கள் மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் மேலே உண்டு பண்ணும்படியாக தேவன் நியாயம் தீர்த்தார். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களில் பார்க்கலாம். ஜனங்களை கொப்புளங்கள் வராதபடிக்கு காக்கும் தெய்வத்தால் தன்னுடைய ஜனத்தை கர்த்தரிடத்திலிருந்து காக்க முடியவில்லை என்று இதன் மூலமாக தெரிய வருகிறது. அடுத்து அக்னியோடு கூட கல்மழை பொழியும்படியாக கொள்ளை நோயும் உண்டானது. இது 7வது வாதையாக இருக்கிறது. எகிப்தியர் இயற்கையை கட்டுப்படுத்தி மழை காற்றை கட்டுப்படுத்துகின்ற வானத்து தெய்வங்களாக நுட் செப் என்ற தெய்வங்களை வணங்கி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தெய்வங்கள் இவர்களை காக்க முடியவில்லை. என்னைப் போல வேறொரு தெய்வம் இல்லை என்று நீ அறியும்படிக்கு உன் இருதயத்தில், உன்னுடைய ஊழியக்காரர் ஜனங்கள் இருதயத்தில் சகலவிதமான வாதைகளையும் கொள்ளை நோயையும் கொடுத்து வாதிக்கிறது மாத்திரமல்ல, எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் பெய்யாத கல்மழையை பொழிய பண்ணுவேன் என்று சொன்னார். அப்படி பொழிய செய்தார். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை இருக்கிற வசனங்களிலே இதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது வெட்டுக்கிளிகளை வரவழைத்தார். தங்களுடைய தாவரங்களை பாதுகாக்கும்படி, அழிந்து போகாமல் காக்கும்படி சேராபீஸ் என்று அழைக்கப்பட்ட வெட்டுக்கிளிகளை இந்த ஜனங்கள் எகிப்தியர் வணங்கி வந்தார்கள். ஆனால் அதே வெட்டுக்கிளிகள் பூமியின் மீது எங்கும் உண்டாகி ஒரு பச்சிலை கூட மீதமாக இல்லாதபடிக்கு தின்று போட்டது. இதில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இந்த 10 வாதைகளிலும் எகிப்தியர் தான் பாதிக்கப்பட்டார்களே தவிர, அந்த எகிப்தின் அருகாமையிலே அங்கே இருந்ததான கோசேன் நாட்டில் இருந்ததான இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வாதையும் கூட போகவில்லை. அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன கஷ்டமும் கூட உண்டாகவில்லை. ஏனென்றால் எகிப்தியருக்கும் இஸ்ரேலருக்கும் வித்தியாசத்தை கொண்டு வர பண்ணுவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருந்ததுனால அப்படியானது. அடுத்து எகிப்து தேசம் முழுவதும் தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் உண்டானது. ஏனென்றால் எகிப்தியர் சூரியனை தெய்வமாக கருதி வணங்கி வந்தார்கள். அந்த தெய்வத்தின் மீது கர்த்தர் நீதி செலுத்தினார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டிய பொழுது 3 நாள் காரிருளை உண்டு பண்ணினார். யாரும் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை, ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு வெளிச்சம் இருந்தது என்று பார்க்கிறோம். 10வதான கடைசி வாதை எகிப்தியரின் தெய்வங்கள் மேலே கர்த்தர் நீதி செலுத்தினது மாத்திரமல்ல, எகிப்திலே இருந்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரையும், அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகளை அழித்து போட்டார். எகிப்தியர் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலர்களிலே காணப்படுகிறதான ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டார்கள். அதற்கு பதிலாக இப்பொழுது இப்படி ஒரு நியாய தீர்ப்பை தேவன் வழங்கினதை பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக அங்கே இருந்து புறப்பட்டு வனாந்தரத்தில் வந்தார்கள். வனாந்தரத்தில் வந்த பொழுது அந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் ஒரு இடத்துல அங்கே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது தேவன் மோசேயை மலையின் மேலே ஏறி வரும்படியாக சில கற்பனைகளை கொடுக்கும்படியாக வரவழைத்தார். 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் தேவனுடைய சந்நிதியிலே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். ஆனால் அதற்குள்ளே இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை, எங்களுக்கு முன்பாக முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி
ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆரோனை நிர்பந்தப்படுத்தினார். அப்படி செய்யும் பொழுது அவர்களிடத்தில் இருந்ததான பொன்னை வாங்கி சிற்ப கருவியிலே கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். என்றால் அவர்களுக்கு தெரிந்தது அங்கே எகிப்திலே இருந்ததான ஹோபிஸ் என்றதான அந்த கன்றுக்குட்டி தானே. அதை அவர்கள் உண்டு பண்ணினார்கள். உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, அங்கே தகன பலிகளை எல்லாம் இட்டு ஆடல் பாடல் போன்றவைகள் எல்லாம் செய்து நடனமாடினார்கள். இதை பார்த்த மோசேக்கு கடுங்கோபம் உண்டானது. அவன் சொன்னான், ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டு பாளையத்துக்குள்ளே உள்ளும் புறம்பும் போய் தன் தன் சகோதரனையும் சிநேகிதனையும் அயலானையும் யாராக இருந்தாலும் யாரெல்லாம் இந்த கன்றுக்குட்டியை வணங்கினார்களோ அவர்களை எல்லாரையும் வெட்டி போடும்படியாக சொன்னான். ஏறக்குறைய 3000 பேர் அன்றைக்கு விழுந்தார்கள் என்று யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 28 நம்மாலே வாசிக்க முடிகிறது. இப்படி அங்கே விக்கிரகம் வந்ததுனால அநேகர் செத்தார்கள். 3000 பேர் செத்தார்கள். அந்த 3000 பேர் செத்துப்போக காரணமாக இருந்தது அந்த விக்கிரகம். அப்படி அந்த விக்கிரகத்தை நியாயம் தீர்க்கிற தேவனாக இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுக்கும் முழு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலாக அவருடைய கோபம் மூளாதிருக்கும்படியாக மோசே இப்படி எல்லாரையும் 3000 பேர் வெட்டி போடப்பட்டார்கள். அந்த விக்கிரகத்தையும் சுட்டு எரித்து சாம்பலாக்கி போட்டார்கள். இதுதான் ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. இப்படியே வனாந்தரத்திலே பாகாலை பணிந்து கொண்டவர்களை கர்த்தர் அழித்து போட்டார் என்பதை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இப்படி தேவன் ஜனங்களுக்கு செய்ததான காரியங்களை, இந்த பாகால் பெயரை வணங்கியவர்களை என்ன செய்தார் என்பதையெல்லாம் பார்த்தார்கள். இந்த கண்கள் கண்ட காரியங்கள் எல்லாம் மறவாமல் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தில் காத்து உன்னை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்கிறது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளும்படியாக அறிவிக்க வேண்டும் என்று உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட செய்தியும் நமக்கு உண்டு. இப்படி இந்த பாகாலுடைய நாமத்தை கூட வாயிலே இருந்து அற்றுப்போக பண்ணுவேன், அந்த பாகாலுடைய நினைப்பு கூட இல்லாமல் போகும் என்று ஓசியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே இதே போல என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை பணிந்து கொண்டு தேவனுக்கு கோபம் மூடும்படியாக செய்தார்கள். அப்படி செய்ததுனாலே சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவர்கள் எல்லாம் தூக்கி போடும்படியாக செய்தார் என்று நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இப்படி ஜனங்கள் அடிக்கடி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். முறுமுறுத்து எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். ஏனென்றால் இந்த வனாந்தரத்தில் அது குடிக்க தண்ணீர் இல்லை, நல்ல அப்பம் இல்லை, எகிப்தில் எங்களுக்கு வெள்ளரிக்காய்கள் கொம்மட்டி காய்கள் கிரயமில்லாமல் பெற்றதான மீன்கள் இப்படி எல்லாம் கிடைத்ததே என்று சொல்லி இவர்கள் எகிப்தையே திரும்பி பார்த்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதனால் தேவன் என்ன செய்தார், எகிப்து தேசத்தை பாழாய்ப்போன தேசங்களின் நடுவே பாழாய்ப்போக பண்ணுவேன், அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே 40 வருஷம் பாழாய் கிடக்கும், நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து தேசங்களுக்குள்ளே தூற்றி விடுவேன் என்று அவர் சொன்னார். இதற்கு காரணம், பார்வோன் என்ன சொன்னால், நதி என்னுடையது, அதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொன்னான். அது தேவனாலே உண்டு பண்ணப்பட்ட நதியை தன்னுடையது என்று அவன் சொன்னதனால எகிப்து தேசத்தை அவர் சுருங்கி போகும்படியாக செய்தார். அது ஒன்று. அடுத்தது,
இஸ்ரவேல் ஜனங்களை பல வகையில் துன்பப்படுத்தின அந்த தேசத்தை பழி வாங்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தார். இது ஒன்று. அடுத்ததாக இந்த இந்த தேசம், எகிப்து தேசம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்ததுனால மற்ற ஜாதிகளை, குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக வைத்திருந்ததுனால, இனி அது மற்ற ஜாதிகளை அடிமைகளாக இருந்து ஆளாதபடிக்கு ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாக இருக்கும்படிக்கு ஜாதிகளை ஆளாதபடிக்கு குறுகி போக பண்ணுவேன் என்று சொல்லி எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதுபடி இப்பொழுது இந்த எகிப்து தேசம் இருக்கிறது. ஆனால் அது சின்ன ஒரு தேசமாக இருக்கிறது, ஒரு சின்ன நாடாகத்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு இதை முக்கியமாக இதை ஏன் குன்றி போகும்படியாக செய்தார் என்று சொன்னார், கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிறதான நலமும் விசாலமுமான தேசம். அங்கே போய் தனக்காக ஒரு ஜனங்களாக வாழும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் இவர்கள் வனாந்தரத்திலே போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நல்ல தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற இவர்களுக்கு அந்த எகிப்தையே ஞாபகம் இருக்கிறது. அந்த எகிப்தையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறதுனால, அந்த எகிப்தியர் பிறகு போய் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறதுனால, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையாக இராமற் போவார்கள். எவர்கள் என்று சொன்னால் எகிப்தியர் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இல்லாமல் போவார்கள். அதனாலே இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அக்கிரமத்தை அவர் மன்னித்து விட்டார், மறந்து விட்டார். ஆனால் மீண்டும் மீண்டும் இவர்கள் எகிப்தை நினைத்து திரும்பி திரும்பி எகிப்தை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது தேவனுக்கு அது ஞாபகம் வந்து விடுகிறது. இவர்கள் எகிப்தையே நினைத்து கொண்டிருக்கிறார்களே, எகிப்திலே இப்படியெல்லாம் செய்தார்கள், நம்மை விட்டு விட்டு அந்நிய தேவர்களை வணங்கினார்கள், நமக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது எகிப்தியர் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிபடாதபடிக்கு எகிப்தை அவர் குறுக்கி போக பண்ணினார். அப்படி வளம் ஒன்றிய நிலையிலே இதை காட்டிலும் நல்ல தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே போன பிறகு மீண்டும் நீங்கள் எகிப்துக்கு திரும்பி போக வேண்டாம், இன்று காண்கிற உங்கள் கண்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் காண்கிறதில்லை என்று சொல்லி எகிப்தியரை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ட கண்களாலே கண்டதினால அவர்களை இனி காணாதபடிக்கு அந்த பின்னாலே துரத்தி கொண்டு வந்த அந்த எகிப்தியரை எல்லாம் சமுத்திரத்தில் அமிழ்த்து போட்டார். எந்த தண்ணீரை, எந்த சமுத்திரங்களை அவர்கள் தெய்வமாக வணங்கி வந்தார்களோ அதே தண்ணீரிலே எகிப்தியரை கொன்று போட்டார். இது ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி விக்கிரகங்களை அழித்து சிலைகளை எல்லாம் ஒழிய பண்ணுவேன் என்று எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட செய்தியை நாம் வாசிக்க முடிகிறது. இப்படி எதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கிறதோ அதையெல்லாம் தேவன் அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது இந்த கல்தேயர் தேசம் என்று சொல்லக்கூடிய பாபிலோன் தேசம், இந்த பாபிலோன் தேசம் என்று சொல்லக்கூடிய தேசத்தை நேபுகாத்நேச்சார் கையிலே, இந்த கல்தேயர் கையிலே, பாபிலோன் ராஜாவாக நேபுகாத்நேச்சார் கையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று யூதாவின் ராஜாவாகி சீதேக்கியாவுக்கு தேவன் சொன்னார். ஏனென்றால் யூதா என்று சொல்லும்போது அது இஸ்ரவேல் வம்சத்தில் இருக்கிறதான ஒரு தேசம்தான் இந்த யூதாவும். அந்த யூதாவை பாபிலோனியர் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து நகரத்தை கொளுத்தி சுட்டெரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேலே பாகாலுக்கு தூபங்காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டெரிப்பார்கள் என்று எரேமியா 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்
யூதா வம்சம் இஸ்ரவேல் வம்சத்தின் மேலே படையெடுத்து வரும்படியாக செய்தார். ஏன் என்று சொன்னால், வீடுகளிலே பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலி வார்த்ததுனால, எந்த வீடுகளெல்லாம் இப்படி செய்ததோ அந்த வீடுகளையெல்லாம் இந்த ஜனங்களை கொண்டு சுட்டியெடுத்து சாம்பலாக்கி போட்டார். எருசலேம் நகரத்தையும் அந்த பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காலத்தில் அவன் அதன் மதில்களெல்லாம் இடித்தான், அந்த வீடுகளெல்லாம் நாசப்படினான். இன்னும் பார்க்க போனால் தேவாலயத்தை கூட சேதப்படுத்தினார்கள். ஏனென்றால் தேவாலயத்தில் அருவறுப்புகள் தீட்டுகள் எல்லாம் அப்பொழுது அந்த எசேக்கியேல் காலத்தில் பார்த்தோம் அல்லவா. அதனாலே அப்படி அதற்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்தார். இப்படி தேவனுக்கு விரோதமாக ஜனங்கள் இந்த விக்கிரக ஆராதனையெல்லாம் செய்கிறதுனால கடைசி நாளிலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாளிலே இருக்கிற ஜனங்கள், அதாவது ஒரு கூட்டமான ஜனத்தை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அதற்கு பிறகு நடக்கப் போகிறதான காலம் அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரவ காலம். இந்த மகா உபத்திரவ காலத்தில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நியாய தீர்ப்புகள் வரும். பாதாளத்தின் குழியை திறக்கும் பொழுது வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்தது, தேள்களின் வல்லமை கொடுக்கப்பட்டது. இது என்ன செய்யுமா, இந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்யும், புல்லையோ பூண்டையோ தான் தின்னும். ஆனால் அது எதையுமே தின்னாதபடிக்கு தங்களுடைய நெற்றியிலே தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டதாம். அப்படியானால் அங்கே அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை தெரித்தவர்களை எல்லாம் அது சேதப்படுத்தக்கூடும். தேவனுடைய முத்திரையை தெரித்ததான 1,44,000 பேர் வேறு அங்கே இருக்கிறார்கள். அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய முத்திரையை தெரித்திராத மனுஷர்களை அவைகள் தொல்லை பண்ணும். அடுத்து இப்படியெல்லாம் நடந்த போதிலும் கூட அந்த விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை என்று வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். அடுத்து இந்த சுரூபத்தை வணங்குகிற மனிதர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று என்று வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இது முதலாம் தூதர்கள் ஒவ்வொரு தூதரும் தன் கலசத்தில் இருக்கிறதை பூமியின் மேலே ஊற்றும் பொழுது நடந்ததான இந்த காரியம். 2வது தூதன் அந்த கலசத்தில் இருக்கிறதை சமுத்திரத்தில் ஊற்றும் பொழுது அது இரத்தம் போல அந்த நீர் மாறிற்று. ஏனென்றால் சமுத்திரத்தையும் தெய்வமாக வணங்கினார்கள். அதனாலே அந்த சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் இரத்தமாக மாறிற்று, பிராணிகள் யாவும் மாண்டு போயின என்று பார்க்கிறோம். அடுத்து இந்த பரிசுத்தவான்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தை இந்த ஜனங்கள் சிந்தினபடினால அவர்கள் சிந்தின இரத்தத்துக்கு ஈடாக இப்பொழுது குடிக்க தண்ணீர் கிடையாது, அந்த இரத்தத்தை தான் குடிக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பை தேவன் வழங்கினார் என்பதை பார்க்கிறோம். அடுத்து 4வது தூதன் சூரியன் மேலே ஊற்றினா, சூரியனை வணங்கினதுனால அந்த சூரியனே மனுஷனை தகிக்கும்படி, அதிகமான வெப்பத்தினாலே தகிக்கும்படி அதிகாரத்தை தேவன் அந்த சூரியனுக்கு வழங்கினார். இப்படி சூரியனை வணங்கினதுனாலே அந்த சூரியனே இவர்களை நியாயம் தீர்த்தது. அப்பொழுதும் தேவனை தூஷித்தார்களே தவிர அவர்கள் மனம் திரும்பவில்லை. அடுத்து இந்த 5ஆம் தூதன் மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேலே தன்னுடைய கலசத்தில் இருக்கிறதை ஊற்றின பொழுது அவனுடைய மிருகத்தினுடைய ராஜ்யம் இருளடைந்து போனது. அப்பொழுது தங்களுடைய நாவை கடித்து கொண்டு வேதனையை வெளிப்படுத்தினார்கள் ஜனங்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது 6வது தூதன் ஐபிராத் என்ற நதியின் மேலே ஊற்றும் பொழுது அந்த நதியினுடைய தண்ணீரெல்லாம் வற்றி போயிற்று. அப்படி பூமியிலே இருக்கிற ராஜாக்கள் தேவனுடைய மகாநாளிலே நடக்கிற யுத்தத்திற்கு வரும்படியாக அங்கே வந்தார்கள். பூமி அதிர்ந்தது, தாழ்ந்து நிறையான பெரிய கல்மழை வானத்திலிருந்து விழுந்தது. என்றதை பார்க்கிறோம். அடுத்து மகா பாபிலோன்
அப்பொழுது நியாயந்தீர்க்கப்படுகிறது. பாபிலோன் நகரம், அது பூமியில் உள்ள எல்லா அருவருப்புகளுக்கும் தாய் என்று சொல்லப்பட்ட அந்த நகரம் அங்கே நியாயந்தீர்க்கப்படுகிறது. ஒரே நாளிலே அது எரிந்து சாம்பலாகும்படியாக எல்லாம் நடக்கிறது. என்றால் இந்த மகா பாபிலோன் தான் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இதே பாபிலோன் நகரம் என்று சொல்லும் பொழுது அது பலவிதமான அருவருப்புகள், விக்கிரக ஆராதனைகள் இதெல்லாம் அங்கே நடந்ததுனால மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தின நகரமாக அது இருந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்பை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அடுத்து மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்பட்டார்கள். என்றால் இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு ஈடாக தங்களுடைய வலது கையிலாவது நெற்றியிலாவது முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும். இந்த வலது கை அல்லது நெற்றி என்பது தேவனுக்கு உரிய இடம் என்று வேதம் கூறுகிறது. அதாவது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை, கட்டளைகளை எல்லாம் தங்கள் கண்களுக்கு இடையிலே, புருவங்களுக்கு மத்தியிலே ஞாபகக்குறியாக வைக்க வேண்டும். நம்முடைய வலது கையிலே அதை நினைப்பூட்டுதலாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் எண்ணாகமத்திலே வாசிக்கிறோம். இந்த தேவனுக்குரிய இடத்துல மிருகத்தினுடைய முத்திரையை தெரித்து கொள்ளும் பொழுது அந்த சரீரம் தீட்டுப்பட்டு போகிறது. அது விக்கிரக ஆராதனை செய்கிறதுனால, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலில் அவர்கள் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு பெரிதான ஒரு நியாய தீர்ப்பு இங்கே நடக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அநேக நியாய தீர்ப்புகள் நடந்தது. கடைசியாக பார்க்கும் பொழுது தேவன் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே அனுமதித்த பொழுது அங்கே ஏற்கனவே இருந்ததான 7 ஜாதிகள், 7 ஜாதிகள் என்ன செய்தார்கள்? விக்கிரக ஆராதனை செய்து வந்தார்கள். அதனாலே அவர்களோடு கலக்க வேண்டாம், ஜாதிகளோடு கலக்காமல் நீங்கள் தனித்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தராகிய என்னையே நீங்கள் வணங்க வேண்டும். அவர்கள் செய்த அருவருப்புகளின்படி செய்ய வேண்டாம். அவர்கள் மீதியான இப்படிப்பட்ட பாவங்களை செய்ததுனால தான் தேசம் தீட்டுப்பட்டு போனதுனால, இரத்தப்பழியினால அவர்களை நான் துரத்தி விடுகிறேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஜாதிகள் செய்த அருவருப்புகளின்படியே இவர்களும் செய்தார்கள். அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலே, மேடுகளின் மேலே, பச்சையான சகல மரங்களின் கீழ்முடைய இடங்களெல்லாம் நீங்கள் முற்றிலுமாக அழித்து, பலிபீடங்களை இடித்து, சிலைகளை தகர்த்து, தோப்புகளை சுட்டெரித்து, விக்கிரகங்களை நொறுக்கி செய்ய வேண்டும் என்று உபாகமம் 12ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் அப்படி செய்யவில்லை. 1 ராஜாக்கள் 14:23 பார்க்கும் பொழுது பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி செய்தார்கள் என்று 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் மாத்திரமல்ல, ராஜாக்கள் கூட செய்தார்கள். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ராஜாவாகிய ஆகாஸ் கூட மேடைகளிலே, மலைகளின் மேலே பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபங்காட்டி வந்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன்
அதற்காக என்ன சொன்னார்? எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எவ்வளவு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு! இவர்கள் எல்லாரும் கொலை உண்டவர்களாக அங்கே அவருடைய உடல்கள் கிடக்கும். அப்படி கிடந்தது. என்ன செய்தார்கள்? விக்கிரகங்களுக்கு தூபத்தை காட்டி பச்சையான சகல மரங்களின் கீழே அவர்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களை கட்டி அங்கே பலியிட்டார்கள். எங்கே இவர்கள் தேவனை கனவீனப்படுத்தினார்களோ அந்த இடத்திலே இவர்களுடைய சரீரங்கள் எடுத்து அடக்கம் பண்ணப்படாதபடிக்கு, அடக்கம் பண்ணுவார் இல்லாதபடிக்கு அது அங்கே இருக்கிறதான வெளியின் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இரையாக கூட அந்த உடல்கள் சிதறி கிடந்தன. இதைத்தான் எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த மரங்களை எல்லாம் அப்படியே பற்றி எரியும்படியாக செய்வேன் என்று எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது கூட சில இடங்களிலே காடுகளிலே தீப்பற்றி மாதக்கணக்கிலே அதை அவிழ்க்கவே முடியாதபடிக்கு அப்படியே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட சில நாடுகளிலே காடுகளிலே திடீரென்று தீப்பற்றி எரிந்து கொண்டு மரங்களெல்லாம் வெந்து கருகி போகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், தென் திசை காட்டை நோக்கி, இதோ நான் உன்னிலே அக்னியை கொளுத்துவேன், உன்னிலே பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களையும் அது பட்சிக்கும், ஜுவாலிக்கிற ஜுவாலை அவிழ்க்கப்பட மாட்டாது என்று இந்த தெற்கு துவங்கி வடக்கு மட்டுமல்ல தேசமெங்கும் அதனால் வெந்து போகும் என்று சொல்லியிருக்கு. ஏனென்றால் நான் அதை கொளுத்தினேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும், அது அவிழ்க்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இப்படியே சமீபத்தில் கூட ஒரு பெரிய தீப்பற்றி எரிந்த நிலையை பார்க்கிறோம். காடுகள் தீப்பற்றி எரிந்து அது அவிழ்க்கவே முடியாமல் அது எத்தனையோ மாத கணக்கில் இருந்து கொண்டிருந்ததாக செய்திகளை நாம் பார்த்தோம். அடுத்து ஏசாயா 57ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களோட கண்மலை வெடிப்புகளின் கீழே பிள்ளைகளை கொன்று போடுகிறவர்கள் நீங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பச்சையான மரத்தின் கீழே தூபங்களை பலிபீடங்களை கட்டி தூபம் காட்டி தங்களுடைய பிள்ளைகளை அங்கே பலி செலுத்தக்கூடிய அந்த மூலகி என்கிற தெய்வத்துக்கு பலி செலுத்தினவர்களும் அங்கே இருந்தார்கள். அதைத்தான் எரேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், பச்சையான சகல மரத்தின் கீழோனி வேசியாய் திரிகிறாய், இப்படி அந்த அக்கிரமத்தை நீ ஒத்துக்கொள் என்று எரேமியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த பாவங்களை, யூதாவின் பாவத்தை இரும்பு எழுத்தாணியினால வைரத்தின் நுனியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. உயர்ந்த மலையின் கீழே பச்சையான மரங்களின் கீழே அவருடைய பலிபீடங்கள் தோப்புகள் இருந்தன என்றெல்லாம் வேதம் பல இடங்களிலே இதை பற்றி நாம் செய்திகளாக பார்க்கிறோம். இதனால் என்ன நடந்தது? முதலாம் தூதன் எக்காலம் ஊதினா ரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனாலே மரங்களிலே 3 ஒரு பங்கு வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று என்று பார்க்கிறோம். இந்த மரங்களெல்லாம் ஏன் வெந்து போயிற்று? இந்த மரங்களின் கீழே பச்சையான சகல மரங்களின் கீழும் பலிபீடங்களை கட்டி அங்கே நரகலான விக்கிரங்களுக்கு பலி செலுத்தினார். அதற்குரிய நியாய தீர்ப்பாகத்தான் இதையெல்லாம் இப்பொழுது நாம் வாசித்த இத்தனை நியாய தீர்ப்புகளும் இருந்தது மாத்திரமல்ல, கடைசியான ஒரு நியாய தீர்ப்பு வெளிப்படுத்துதல்
20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வானமும் பூமியும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இப்போ எப்படி கடைசி நாளிலே வானமும் பூமியும் எல்லாம் ஒழிந்து போகும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்பதை பார்க்கிறோம். இப்படி உங்கள் கண்கள் கண்ட தேவர்கள், தேவனை காண வேண்டிய கண்கள் பிற தேவர்களை கண்டதுனால எப்படிப்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டானது என்பதைத்தான் இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம். கடைசியில் இந்த சரீரமாகிய நம்முடைய தேவாலயம்தான், நம்முடைய சரீரம்தான் தேவன் வாழ்கிற ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவாலயம் இது விக்கிரகங்களினாலே தீட்டுப்பட்டபடினாலே, தீட்டுப்படுத்தப்பட்ட தேசமாக இருந்தாலும் சரீரமாக இருந்தாலும் அது அக்கினியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதனால தான் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்களாகிய ஜனங்களாகிய அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பிசாசோடு கூட தள்ளப்பட்டு ஒரு நியாயத்தீர்ப்பு அடைவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வராதபடிக்கு கர்த்தர் நம்மை காக்கும்படியாக இந்த செய்தியை தேவனுடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் உடைய வார்த்தைகள் என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆண்டவரே, நீர் சொன்ன காரியங்களெல்லாம் நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடும் நாங்கள் இப்பொழுது தியானித்தோம். உங்கள் கண்கள் கண்ட தேவர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த சிருஷ்டிகள் எல்லாம் உம்முடைய சிருஷ்டிகள், உம்மாலே படைக்கப்பட்டவைகள். உம்மை வணங்குவதற்கு பதிலாக சிருஷ்டிகரை வணங்குவதற்கு பதிலாக சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டிகளை வணங்கக்கூடிய ஜனங்களை நியாயந்திருக்கும்படியாக நீர் இவ்வளவு காரியங்களை செய்தீர். அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை காக்கிறீரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். உங்களுடைய வருகையில் காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.